இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிட்டா கடவுள் உங்களை தேடி வந்துடுவார். கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கடவுளை அடைஞ்சிட்டா மற்ற உலக விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி வந்துடும். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிட்டா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சொத்து. அதுக்கு மேலே எந்த சொத்தும் கிடையாது. உலகத்திலேயே விலை உயர்ந்த சொத்து எது தெரியுமா? திருப்தி தான், சமாதானம், நிம்மதி தான். எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு பேசுகிறோமே தவிர அதுக்கான வழிமுறை என்ன? தேடல் இருக்கக்கூடாது. கிடைக்காததை பற்றி யோசிக்கக்கூடாது. இல்லாததை பற்றி ஏங்கக்கூடாது. இல்லாத பற்றி நினைக்கக்கூடாது. இது இல்லைனாலே இருக்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு மரியாதை வரும். நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி நம்மள்கிட்ட மரியாதை இருக்கும். நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அது மேலே மரியாதை வந்துட்டாலே அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும். அந்த வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வாழ்க்கை இன்பத்தை கொடுக்கும். வாழ்க்கை இன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே மனப்பொழிய ஆரம்பிச்சிடும். மனப்பொழிவு இருக்குது பார்த்தீங்களா? மனசோடைய அந்த ஒரு பொக்கிஷம், மனம் ஒரு பொக்கிஷம். அதில் ஒரு பொழிவுத்தன்மை வரும்போது அதில் இறைவன் ஏற்கனவே அந்த மாதிரியான இடத்த தான் தேடிட்டு இருக்காரு. சரிங்களா? நம்மளே இந்த இப்படி சூழ்ச்சி நிறைந்த மனசில் நம்மளாலே வாழ முடியலையே, எப்படி இறைவன் வாழ்வார்? இறைவன் எப்படி இருப்பார்? ஒரு தூய்மையற்ற மனதில் நம்மளாலே இருக்க முடியலையே, நம்மளாலே இந்த மனசை சமாளிக்க முடியலையே. மனசை சமாளிக்க முடியாதனால தாங்க இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதை என்னான்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டுருக்கோம். மனசை சமாளிக்க தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி ஓடுறோம்? மனசு அமைதியாயிட்டால் மனம் ஒரு பூங்காவனம் ஆயிரும். மனசில் பூங்காவனம் ஆகிட்டா மனசில் பூ மலர ஆரம்பிச்சிடும். மனம் பூ மலர ஆரம்பித்து விட்டால் அங்கே இறைவன் குடி வந்துடுவார். இறைவன் குடி வந்துட்டா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், இந்த வாழ்க்கை வாழும் திறன், வாழ்க்கையின் மகத்துவம் அது கூடிடும். இதுதான் உயர்ந்த செல்வம், இதுதான் உயர்ந்த சொத்து, இதுதான் உயர்ந்த எல்லாத்தோட உயரமான ஒரு அறிவு ஞானம். என்ன என்றால், நம்மிடம் இருப்பதை வைத்து நாமல் வாழ கற்றுக்கொண்டால் அந்த வாழ்க்கை நமக்கு சொர்க்க பாதையில் கொண்டு போகும். இல்லாத ஒன்றை நம்ம நினைத்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை நரகமாயிடும். எப்போவுமே மனம் நல்லா கேட்டுக்கங்க. மனசோட சூழ்ச்சி இல்லாததை பற்றி தான் யோசிக்கும். இருக்கிறத என்றைக்குமே அங்கீகரிக்காது. இருக்கிறத பற்றி என்றைக்குமே நினைக்காது. பெருசாக இருக்கிறவங்களே இல்லாததை பற்றி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறவங்களே ரொம்ப ஒரு இல்லாததை பற்றி ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு.